வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி மீல் வார்ம்ஸும் சூப்பர் வார்ம்ஸும் வாங்கியிருந்தோம். அந்த மீல் வார்ம்ஸ், சூப்பர் வார்ம்ஸ் ப்ரீடிங்க்கு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ்லேயுமே இருக்கிறது நமக்கு அந்த வீட் பிராண்ட். அதாவது வீட் பிராண்ட்னா நம்ம கோதுமை தவிடுன்னு சொல்லுவாங்க. கோதுமை தவிடு தான். இந்த 2மே கோதுமை தவிடு தான். ஆனால் நமக்கு இந்த வார்ம்ஸை ப்ரீட் பண்ணணும்னா நமக்கு தேவையான கோதுமை தவிடு எதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோதுமை தவிடு பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லாவே அரைச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் மாவு பேஸில் இருக்குது. இந்த கோதுமை தவிடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த அவில்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேஸில் வச்சுருக்காங்க. நமக்கு மீல் வார்ம்ஸும் சூப்பர் வார்ம்ஸும் கல்ச்சர் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. எங்கள் ஊரில் நான் கோதுமை தவிடு கேட்டேன். எனக்கு பட் கிடச்சது இந்த மாவு பேஸ் தான் கிடச்சிது. நானும் ஓகே இந்த கோதுமை தவிடில் தான் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இதையே வாங்கிட்டு கல்ச்சருக்குமே லைட்டாக செட் பண்ணி வச்சுட்டேன். அது தப்பு. அந்த கோதுமை தவிடு இல்லை, இதுதான் நமக்கு யூஸ் ஆகுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வீக் ஆச்சு. நம்ம எப்போவுமே அப்படி தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இறங்குறது இல்லை. இறங்கிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அது ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போட்டு ஒரு டைப்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு தேவையான வீட் பிராண்ட். இப்போ நம்ம இந்த வீட் பிராண்டில் மீல் வார்ம்ஸும் சூப்பர் வார்ம்ஸும் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். வாங்க. நீங்க மீல் வார்ம்ஸ் சூப்பர் வார்ம்ஸ் ப்ரீட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குதுன்னா நீங்க இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் டப்பு தானே செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எப்பவுமே பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நானுமே அப்படிதான் எடுத்திருக்கேன். இப்போ மொத்தமா என்னால 10-20 வாங்க முடியல. தற்சமயத்துக்கு இந்த ஈச் கலர்ல அந்த 2 கலர்ல 2 பாக்ஸ் வச்சு மொத்தம் 4 பாக்ஸ் தான் வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ப்ரீடிங்ல அந்த வார்ம்ஸ் நெக்ஸ்ட் லெவல் போக போக எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போதைக்கு இந்த 2 பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த 2 பாக்ஸ்லயே நம்ம இப்போ ப்ரீடிங்க்கு செட் பண்ணுவோம். இந்த வீட் பிராண்டை நம்ம இதில் ஒரு 2 to 3 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு இந்த 2 பாக்ஸ்லையுமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இந்த கோதுமை தவிடை அப்படி லைட்டா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டா ஈவனா வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கோதுமை தவிடு நமக்கு வார்ம்ஸ் விடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம அந்த வார்ம்ஸை தான் இதில் ஷிப் பண்ணணும். இதுதாங்க நம்ம வாங்கி வச்சிருக்கிற மீல் வார்ம்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கல்ச்சர்ஸ் ட்ரை பண்ணுறதுனால இதில் ஒரு 100 மீல் வார்ம்ஸில் ஒரு 100, சூப்பர் வார்ம்ஸில் ஒரு 100 வார்ம்ஸ் தான் நான் வாங்கினேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ நம்ம கல்ச்சர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வேணா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஈச் 100 வார்ம்ஸ் தான் இப்போதைக்கு வாங்கி ட்ரை பண்ணுறேன் இந்த கல்ச்சர். இப்போ நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா, நான் இந்த ப்ளூ கலர் டப்பில் மீல் வார்ம்ஸையும் இந்த ஆரஞ்சு கலர் டப்பில் நம்ம சூப்பர் வார்ம்ஸையும் ப்ரீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு செட்டப் எல்லாமே ஓகே. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இந்த கல்ச்சர்லாம். மெயின்டெனன்ஸுமே ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு தெரியலை. ஃப்யூச்சரில் நம்ம இந்த கல்ச்சர்ஸ் பண்ணும்போது அப்படி ஏதாவது மெயின்டெனன்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா கூட நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கல்ச்சர் மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நம்ம இந்த இது மீல் வார்ம்ஸை இந்த ப்ளூ கலர் டப்பில் ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த வார்ம்ஸை அப்படியே நம்ம அந்த கோதுமை தவிடில் அப்படியே நீங்கள் கொட்டி விட்டுட்டிங்கன்னா போதும், அவங்களே ஸ்ப்ரெட் ஆகிப்பாங்க. எல்லாம் அந்த கோதுமை தவிடுக்குள்ளே போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒளிஞ்சிப்பாங்க.
இந்த இதுக்குள்ளேயே அவங்க ப்ரீட் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். இனி நம்ம இப்போ சூப்பர் வாம்ஸையும் இதே மாதிரி ப்ரீடிங்க்கு விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு டப்பு தான் சூப்பர் வாம்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். சூப்பர் வார்ம்ஸ் மைக்ரோ இது நம்ம மீல் வார்ம்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சைஸில் பெருசு தான். ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இப்போவும் நான் இதை கை வச்சு எடுக்கிறது இல்லை. சூப்பர் வார்ம்ஸ் கொஞ்சம் கை வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இவங்களை இதில் ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம கல்ச்சர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிரும். இவங்க ப்ரீட் ஆயிடுவாங்க. அவங்களே போய் அவங்களுக்கு தேவையான இடங்கள்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம கொட்டி விட்ட மீல் வாம்ஸை பாருங்க, எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. அந்த வீட் பிரானுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அந்த மாவு மாதிரி இருக்கிற அந்த கோதுமை தவிட விட இதுதான் இந்த வாம்ஸுக்கு பெஸ்ட்டு. அதுக்குமே சில ரீசன்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்து வீடியோஸில் எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். இது ஒரு எஜுகேஷ்னல் நாலேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ் வேலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் வாய்ப்புகள் எதில் இருக்குதோ அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி கூட நம்ம இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் மெயின் பிஸ்னஸாக கூட இந்த ஃபார்ம் மாதிரி வச்சு பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சும்மா அந்த கார்ட்போர்டு தான். அந்த கார்ட்போர்டை சும்மா அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நம்ம எதுக்காக இது பண்ணுறோன்னா, இந்த வார்ம்ஸுக்கு சும்மா ஒரு ஹைடிங் ஸ்பாட் மாதிரி அது ஒன்று போட்டு கொடுத்தா நல்லது. சும்மா ஒரு கார்ட்போர்டை தூக்கி வச்சாலுமே ஓகே தான். நான் கொஞ்சம் ஏரும் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி அதை ஃபோல்டு பண்ணி இப்போ நம்ம இது இந்த வார்ம்ஸுக்கு வந்து நம்ம ஹைடிங் ஸ்பாட் மாதிரி கொடுக்குறோம். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி சுற்றி இருக்கிற வார்ம்ஸ் எல்லாமே இந்த கார்ட்போர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப் ஒன்று மட்டும் உங்களுக்காக பண்ணி வச்சுருங்க. நம்ம மீல் வார்ம்ஸுக்குமே அந்த மாதிரி ஒரு ஹைடிங் ஸ்பாட் கொடுத்துருவோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லேயுமே காக்டைல், லவ் பேர்ட்ஸ், ஃபின்ச்சர்ஸ் அந்த மாதிரிப்பட்ட எல்லா பேர்ட்ஸுக்குமே இந்த மீல் வார்ம்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி இது வந்து பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு, ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு, அப்புறம் இந்த நம்ம கல்ச்சர் இப்போ போட்டிருக்கிறதோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ், அதாவது அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி இவங்க உருமாறுவாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒர்க்குனால எனக்கு வீடியோஸ் ரெகுலராக போட முடியறதில்ல. எல்லாமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.